ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 3 பத்து தேங்காவை போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயத்துக்கு 5 போட்டுக்கலாம். அப்புறம் அரிசியை தோரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும். அதை கழுவி எடுத்து வச்சது அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேனோ கடாயை வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, உளுந்து, கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இது நல்லா வெடிக்கட்டும். கடுகு இதெல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க தோலை நீக்கிய சேப்பங்கிழங்க இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வெண்டைக்காய் இதெல்லாம் கூட நீங்கள் மோர் குழம்புல போடலாம். இல்லை இந்த சேப்பங்கிழங்கு இல்லாமல் வெங்காயம் தக்காளி மட்டுமும் போட்டு செய்யலாம். இன்றைக்கி என்கிட்ட சேப்பங்கிழங்கு இருந்தனால அதையும் சேர்த்து பண்ணுறேன். ஒரு 2 விசில் எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து போட்டு வதக்கியாச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். ஒரு கொதி வந்துச்சு. இப்போ நம்ம தயிர் ஒரு 1/2 கப்பை நல்லா கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே ஊற்றிக்கலாம். அடுப்பையே நம்ம நிறுத்தியாச்சு. அவ்வளோதான். மோர் ஊற்றினோடனே அடுப்பை நிறுத்திடுங்க, இல்லை திரிஞ்சு போயிடும். இதை நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு. இந்த மோர் குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டு. எங்கள் அம்மா செய்கிறதுல இது ரொம்ப ஃபேவரேட். இதுவும் ஒன்று தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மோர் குழம்பு மட்டும் இருந்தாலே போதும் எனக்கு. சாதம் இந்த மோர் குழம்பு இருந்தாலே போதும். தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்ல. ரசம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்ல. இது மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா இதை நான் மறுநாள் கூட வச்சு இதை நான் சாப்பிடுவேன். அவ்வளோ ஃபேவரட் இந்த மோர் குழம்பு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.